இந்த மாநாடு நடந்தது. இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வேர்ல்டு வார் 2 ஒரு இந்தியா வந்து ஆசிய கண்டத்தில் யுஎஸ் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இந்த இஸ்லாமிக் நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற எல்லா இஸ்லாமிக் நாடுகளும் இப்போ இது வந்து தொடர்ந்துட்டு இருக்க தருவாயில் 1973 இது வந்து ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் நடந்தது. இந்த 1973 என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரியா அண்ட் ஈஜிப்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த தாக்குதல் நடக்கும்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வந்து யுஎஸ் வராங்க. இந்த யுஎஸ் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இந்த இஸ்லாமிக் நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற எல்லா இஸ்லாமிக் நாடுகளும் இனிமேல் வந்து நாங்கள் வந்து இது ஆயில், அதாவது வந்து கச்சா எண்ணெய் வந்து எந்த நாட்டுக்குமே வந்து நாங்கள் விநியோகம் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அப்போது $3 இருந்த ஒரு பேரலோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $12 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது வந்து விலை உயர்வாயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் வந்து எங்கேயுமே வந்து அவைலபிள் இல்லை. ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ இலங்கையில் பார்க்குற மாதிரி பெட்ரோல் பங்க்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 200 பேர் வந்து லைனில் நின்று மக்கள் வந்து பெட்ரோல் வாங்குற மாதிரி இந்தியாவிலும் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, நேராக வந்து நம்ம ஈரான் கூட வந்து 1977 பேச்சுவார்த்தை நடத்தி அங்கேருந்து ஒரு சுமூகமாக நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல 10 பில்லியன் டன் ஆயில் வந்து செக்யூர் பண்ணாங்க. அதாவது வந்து நமக்கு வந்து தடையற்ற விநியோகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செக்யூர் பண்ணி அதுக்கு வந்து ஈரான் ஒத்துக்கிட்டு நம்ம கூட வந்து நட்பை வந்து நம்ம நட்பை வந்து பாராட்டி நமக்கு வந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆயில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற நாடுகள் கிடைச்சது இல்லையா, நமக்கு கச்சா எண்ணெய் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கச்சா எண்ணெய் கிடைச்சது மட்டும் இல்லாமல் அதே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கூட இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டோம். என்ன அப்படின்னா வந்து குந்திரேமுக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில். குந்திரேமுக்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இரும்பு தாது சுரங்கத்தை வந்து அமைக்கிறதுக்கு இங்கே நம்ம உருவாக்கணும். அவங்க நமக்கு வந்து கச்சா எண்ணெய் கொடுப்பாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இரும்பு தாதுகளை வந்து ஏற்றுமதி பண்ணோம். அப்போ என்னென்னா வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வந்து பெருக்கிறதுக்கு மேம்படுத்துறதுக்காக நம்ம சப்ளை பண்ணோம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட். கிட்டத்தட்ட வந்து 20 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு கச்சா எண்ணெய் கொடுக்குறதும், நம்ம அவங்களுக்கு வந்து அயன் ஓர் அது இல்லாமல் நிறையா நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம கூட நல்ல ஒரு உறவு இருந்தது. இப்போ இந்த 1974 சொல்கிறோம் இல்லையா, அந்த மீட்டிங் நடத்திட்டு இந்திரா காந்தி அம்மையார் வந்து இந்தியாவுக்கு மறுபடியும் வந்ததுக்கப்புறம், தெஹரான்லேருந்து 5 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 2 வாரத்தில் வந்து நம்ம போக்ரானோட ஃபஸ்ட்டு அணு ஆயுத சோதனையை நம்ம பண்ணி நம்ம ஸ்மைலிங் புத்தா நாங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அணு ஆயுத நாடுன்னு சொல்லிட்டு நம்ம அறிவித்தோம். இதெல்லாம் முடிஞ்சது 1979 ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்தது. என்ன இன்சிடென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது. அந்த மன்னராட்சிக்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. அந்த மன்னராட்சியை வந்து கவுக்கப்பட்டு ஒரு புது ஆட்சி ஆயத்துல்லா கொமேனின்றவர் புது ஆட்சிக்கு வந்து வந்தார். அந்த டைமில் இந்திய நாடு முதல் முறையாக வந்து அந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது நம்ம தான். நாங்கள் வந்து ஈரான் மக்களோட இருப்போம், ஈரானுக்காக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த புது ஆட்சியாளர்களும் நம்ம கூட வந்து நல்ல ஒரு உறவோட இதுவரைக்கும் இருந்துட்டு வராங்க. இதெல்லாம் நடந்தது. நிறையா வர்த்தகங்கள், நிறையா நட்புக்கு என்னெல்லாம் தேவை அது பண்ணிகிட்டே வந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1994 இதுவும் ஒரு முக்கியமான பீரியட். என்னென்னா வந்து PV நரசிம்மராவ் வந்து நம்ம இந்தியாவோட பிரதமராக இருக்கார். அந்த டைமில் பாகிஸ்தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது ஐக்கிய நாடுகளோட மனித உரிமை ஆணையத்திட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற முயற்சி பண்ணாங்க. என்ன தீர்மானம்னா வந்து காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மனித உரிமை மீறல் நிறையா நடக்குது, அது இந்திய அரசு தான் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்ல, ஈரான் ஒரு நாடு மட்டும் தான் வந்து அதுக்கு வந்து ஓட் போடலை. நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போட மாட்டோம்னு சொன்னாங்க. அதனை அடுத்து இந்தோனேஷியா, மலேசியா 2 பேருமே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படலை. அப்போ அன்னைக்கு வந்து இஸ்லாமிய நாடு வேணுமா இல்லை இந்தியா வேணுமான்னு பார்க்கும்போது ஈரான் வந்து இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணிச்சு. அப்போ அந்த டைமில் வந்து PV நரசிம்மராவ் வந்து தினேஷ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே அனுப்பி பேச வச்சு இதை வந்து முழுமையாக முடித்தார். அதுக்கப்புறம் PV நரசிம்மராவ் அங்கே போனார். அங்கேருந்து அவங்களோட ஆட்சியாளர்கள் இங்கே வந்தாங்க. இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அது அங்கே நிற்கலை. நம்ம மன்மோகன் சிங்கோட ஆட்சி 2004 இருந்தது. 2004 வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பைப்லைன் போடுறதுக்கு முயற்சி பண்ணோம், நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு முழு வர்த்தக தடையை வந்து ஈரான் மேலே போட்டாங்க.
அதுக்கப்புறம் கூட வந்து எல்லா நாடுகளும் வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணாங்க, ஏற்றுமதி இறக்குமதி நிறுத்தினாங்க. பட் ஆனால் இந்தியா தொடர்ந்து நாங்கள் வந்து ஆயில் அங்கே தான் வாங்குவோம், அமெரிக்காவோட அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் எங்கள் ஈரான் கூட வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, நாங்கள் வாங்கியே தீருவோம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தான் வாங்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து அமெரிக்கா வந்து குளோபல் ஸ்விஃப்ட் பேங்கிங் சிஸ்டம்ஸை வந்து ஈரானுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து சர்வதேச வர்த்தகம், சர்வதேச பரிவர்த்தனை பண்ணணும், பணத்தை அனுப்பணும், வாங்கணும்னு சொன்னால் ஸ்விஃப்ட் பேங்கிங் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த பணத்தை பண்ண முடியும். அப்போ ஈரானுக்கு எல்லாம் பிளாக் பண்ணதுக்கப்புறம் இந்தியா ஈரான் வந்து பேசிக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் டீலை வந்து நம்ம வந்து இந்தியன் ருப்பி அண்ட் ஈரானி ரியாலில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 45% வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற வர்த்தகத்தில் 45% வந்து நம்மளோட இந்தியன் ருப்பி கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். மறுபடியும் அந்த ருப்பியை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்தி நம்மகிட்ட இருந்து ஏற்றுமதி ஆகுது இல்லையா, பழம் காய்கறி மற்ற பொருட்கள் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ருப்பீஸ்லேயே அவங்க வந்து திருப்பி செலுத்திட்டு இருந்தாங்க. அது மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் மீறி என்ன அப்படிங்கிற இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து நின்று போச்சு. அப்போ நம்ம வந்து சென்ட்ரல் ஏஷியா, அதாவது வந்து மத்திய ஆசியாவில் வந்து நம்ம வந்து வர்த்தகம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம பாகிஸ்தானை கடந்து தான் போகணும். இப்போ பாகிஸ்தானை தவிர்த்துட்டு நம்ம வர்த்தகம் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு ஹைவேஸ் வந்து இந்தியா அண்ட் ஈரான் சேர்ந்து வந்து ஒரு ரோடை வந்து அமைச்சாங்க. அது மூலமாக வந்து பாகிஸ்தானை தவிர்த்துட்டு நம்ம வர்த்தகம் வந்து சாபார் போர்ட்லேருந்து நம்மளோட ஏற்றுமதி பண்ணி அங்கேருந்து ஆப்கானிஸ்தானில் ரோடு வழியாக போயிட்டு துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், கசக்ஸ்தான், அசர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் நம்ம வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கான வழிகள் பண்ணோம். அப்போது நம்மளோட உறவு அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஈரானில் வந்து ஆட்சி மாற்றங்கள், ஆட்சியாளர்கள் மாறினா கூட நம்மளோட உறவு வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்துலேருந்து சுதந்திரத்துலேருந்து இன்னைய டேட் வரைக்கும், அதாவது வந்து 2014 வந்து நம்ம காங்கிரஸ் ஆட்சி முடிகிற வரைக்கும் ஒரு நல்ல இணக்கத்தோட நல்ல நட்போடு தான் நம்ம வந்து ஈரான் கூட இருந்திருக்கோம். ஆனால் பாஜக வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவோட அழுத்தத்தில் க்ரூட் ஆயில் வாங்க நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நட்பு வந்து தொடரல. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் வந்து விஸ்வகுரு பவர்ஃபுல்லான ஆட்சியாளர்கள், ஒரு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து ஒரு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து கப்பலை வந்து அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு. இது வந்து நான் சொன்ன எல்லா தகவல்களும் நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயோ இல்லை வரலாறு வந்து நீங்கள் தேடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரியும். எப்படி வந்து ஈரான் அண்ட் இந்தியா வந்து ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து இருந்திருக்கோம் அப்படின்றது தெரியும். அப்போ வந்து இன்றைக்கி வந்து ஈரான் இன்றைக்கும் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் ப்ரிவிலேஜ் நாங்கள் தராங்க அப்படின்னு சொன்னால் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட வந்து இணக்கமாக இருந்ததுக்கான காரணம் ஒன்று தான். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை பற்றின ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த கமெண்ட்டில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.